This video sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் மந்த்தில் 21,000 ரூபாய் வரையும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். உங்கள்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இருந்தாலே போதுமானது. இது எல்லாமே உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரோஜா செடிகள் நிறைய துளிர்கள் மொட்டுகள் வராமல் இருந்தால் அதுக்கு எப்படி ஃபெர்டிலைசரை கொடுக்கலாம், அப்படி கொடுக்கும்போது நம்ம ரோஜா செடிகளில் எப்படி பூக்கள் தளிர்கள் வந்துட்டு அதிகமாக வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு ஃபெர்டிலைசரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ ரோஜா செடியை வந்துட்டு நர்சரியிலேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நர்சரியில் எந்த மாதிரி நம்ம ஃப்ளவரை பார்த்தோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா இருக்க மாட்டேங்குது. ஃப்ளவர் வந்துட்டு ரொம்ப சின்னதாகிடுது, துளிர்கள் வர மாட்டேங்குது, அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் வந்துட்டு தினமுமே பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதிகமான மொட்டுக்கள் வைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பூ சைஸும் வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபெர்டிலைசரை நம்ம எப்படி தயாரிக்கலாம், எப்படி நம்ம ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே நம்ம பார்க்கலாம். நான் சொல்லித்தர இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபெர்டிலைசரை வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தெரிய வரும். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற முட்டை ஓடுகள் தாங்க. இந்த முட்டை ஓடுகளை வச்சு தான் இப்போ 2 விதமான ஃபெர்டிலைசரை நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான்வெஜ் வந்து யூஸ் பண்ணாதவங்க வந்துட்டு முட்டை ஓடுகள் வீட்டில் இருக்காது இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்க ஏதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக அங்கே வந்துட்டு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. அங்கேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10-15 முட்டை ஓடுகளை வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அது கொதிச்சதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு ஒரு 100 ml அளவுக்கு உங்களோட ரோஜா செடிகளுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசராக வந்துட்டு ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்திட்டு வரும்போது உங்களோட செடிகள் உள்ள வேர்களுக்கு டைரெக்டாக உடனே போய் அப்சர்வ் ஆகிக்கிறோம். செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும், பூக்களோட சைஸும் உங்களுக்கு ரொம்ப பெரியதாகவும் இந்த மாதிரியாக பூக்கும். 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம முட்டை ஓடுகளை நன்றாக அரைத்து தூள் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த முறையில் வந்துட்டு அதை அரைக்க முடியுமோ அப்படி நீங்கள் பவுடர் கண்டிஷனில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் ரோஜா செடிகளுக்கு மூட்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளம் மாதிரி போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த முட்டை ஓடு தூள்களை வந்துட்டு நீங்கள் போட்டு மண்ணை வச்சு மூடிடுங்க. இப்படி ஒரு வாரத்துக்கு இடைவேளையில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு வாரம் நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர், ஒரு வாரம் நீங்கள் அந்த மாதிரி இப்படி மாற்றி கொடுத்துட்டு வரும்போது உங்களோட ரோஜா செடிகளில் முட்டுக்களோட எண்ணிக்கை, துளிர்களோட எண்ணிக்கை, பூக்களின் பெரியதாக வரவில்லைன்றது எல்லாத்துக்குமே சரியாகும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே என்னோட கார்டனிங்கில் நான் செஞ்சு பார்த்து அந்த ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.